to 5 days பேக் நான் போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்லேருந்து 125 பேர் அவங்க ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ண சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் 25 பேர்கிட்ட வந்து ஆக்சஸே கொடுக்காம அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பட் மீதி இந்த 100 ரெஸ்யூம்ஸில் ஷாக்கிங் விஷயம் என்னன்னா 10 ரெஸ்யூம் மட்டும் தான் ரெக்ரூட்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கிற ரெஸ்யூம்ஸ். மீதி எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஷார்ட் லிஸ்ட் கூட வந்து கன்சிடர் கூட பண்ணாத அளவு ரிஜெக்ட் ஆகிற ரெஸ்யூம்ஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் சீரியஸ். லெட்ஸ் டாக். அண்ட் திஸ் இஸ் மீனாடி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம ரெஸ்யூமை யூஸ் பண்ணி நம்மளோட ஜாப் சர்ச் ப்ராசஸில் 3 பேரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து ஹைரிங் மேனேஜர், இன்னொருத்தவங்க ரெக்ரூட்டர் அண்ட் இன்னொருத்தவங்க ATS அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், விச் இஸ் பேசிக்லி அ சாஃப்ட்வேர். ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் நான் உங்களோட ரெஸ்யூம் பார்ப்போம், அப்புறமா ரெக்ரூட்டர் உங்கள் ரெஸ்யூம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா உங்களோட ஹைரிங் மேனேஜர் உங்கள் ரெஸ்யூம் பார்ப்பாங்க. இந்த 3 பேரையும் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆக முடியும். பட் இப்போது இந்த ரெக்ரூட்டர் அண்ட் ஹைரிங் மேனேஜர் வெறும் 6 to 7 செகண்ட்ஸ் மட்டும் தான் உங்களோட ரெஸ்யூமை ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்ப்பாங்க. இந்த 6 to 7 செகண்ட்ஸில் நீங்கள் கொடுக்குற அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் உங்களுக்கு அந்த இன்டர்வியூக்கான சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்த இந்த ரெஸ்யூம்ஸில் ரொம்ப மோசமான விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ரெஸ்யூம் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ரெஸ்யூம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. இந்த ரெஸ்யூம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எம்டி தே ஆர். இந்த ரெஸ்யூம்ஸில் வந்து பார்த்த உடனே வந்து இவ்வளோ எம்டியாக இருக்குது அப்படின்னாலே உங்களோட ரெஸ்யூம் வந்து ஒன்றுமே கண்டென்ட் இல்லை அப்படின்னு உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கலர்ஃபுல்லாக வந்து உங்கள் இப்போ இருக்கிற ரெஸ்யூம்ஸ்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது கிரியேட்டிவ் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். பட் ஒரு டெக் ரோலுக்கு இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் ரெஸ்யூம்ஸ் நாட் ஜென்ரலி என்கரேஜ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளீன் அண்ட் நீட் அண்ட் கிறிஸ்பாக வச்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் ஹாவ் இட் எம்டி. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேஜ் ரெஸ்யூம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஃப்ரெஷராக இருந்துட்டு. ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் போது வந்து உங்களுக்கு 2 பேஜ்க்கு கவர் பண்ணுற அளவு வந்து ரெஸ்யூமில் கண்டிப்பாக வந்து கண்டென்ட் இருக்காது. ஸோ அதனால டோன்ட் கோ ஃபார் 2 pages. அண்ட் டிக்ளரேஷன் செக்ஷன் அண்ட் சம்மரி செக்ஷன் அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரா செக்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க. அது வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ தான் நம்ம வந்து இந்த டிக்ளரேஷன் செக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதையே வந்து நீங்கள் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. டிக்ளரேஷன் செக்ஷன்லாம் தேவையே கிடையாது. அண்ட் நான் பார்த்த இந்த 100 ரெஸ்யூம்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ரெஸ்யூம்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி டிக்ளரேஷன் செக்ஷன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. விச் இஸ் ரியலி இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ டோன்ட் ஹேவ் திஸ் டிக்ளரேஷன் செக்ஷன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த ஜாப் சம்மரி வந்து போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ரோலில் போறீங்க அப்படின்னா அப்போ வந்து தே மைட் கன்சிடர் திஸ் சம்மரிஸ் எல்லாமே, இந்த அப்ஜெக்டிவ் சம்மரி எல்லாமே. பட் நீங்கள் ஒரு டெக் ரோலுக்குலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து திஸ் இஸ் நாட் அட் ஆல் நீடட். ஸோ இதெல்லாம் போட்டு வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. திஸ் இஸ் ஆல் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ரெஸ்யூம்ஸ். பட் இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் த ஆக்சுவல் கான்டென்ட் இன் த ரெஸ்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆப்வியஸ்லி யோர் நேம். அண்ட் இந்த நேம் கூட வந்து சில இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி யோர் கான்டாக்ட் நம்பர், உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா கோ கிரியேட்டட். இந்த ரெஸ்யூமில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அதுலேயும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லிங்க்கை வந்து இந்த ரெஸ்யூமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல் கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்டப்ல போட்டுட்டு அதுக்கான ப்ரொஃபைல் லிங்க்கையும் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா அண்ட் நேம் வந்து போல்டாக இருக்கிற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆர் லெட் இட் பி லைக் கொஞ்சம் ஒரு லார்ஜ் ஃபாண்ட் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. விச் கைண்ட் ஆஃப் ஆட்ஸ் யுவர் நேம் இன்டு ரெக்ரூட்டர்ஸ் மைண்ட். ஸோ அதனால திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் திங் டு கன்சிடர். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன போடணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா இருக்குது. அது என்ன அப்படின்னா, வாட் இஸ் சம்திங் விச் யூ ஃபீல் வில் இம்ப்ரெஸ் த ரெக்ரூட்டர். உங்களோட மேஜராக வந்து உங்களோட ஸ்கில்ஸ் இருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 அண்ட் உங்களோட எஜுகேஷன் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த எஜுகேஷனை விட்டுருங்க. மீதி இருக்கிற 3த்துல எது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து உங்களை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செக்ஷனாக இருக்கும். அடுத்தவங்க ரெஸ்யூம்ல இருந்து வந்து உங்களோட ரெஸ்யூமை தயவு செஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து பண்ணாதீங்க உங்கள் ரெஸ்யூம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து எது இம்ப்ரெசிவான இருந்ததோ அது வந்து உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில பேர் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில பேர் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து ஏதாவது காம்படிஷன்ஸில் இல்லை ஹேக்கத்தான்ஸில் இல்லை டெக் கான்டெஸ்ட்ல வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ அதனால நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் செக்ஷனாக இருக்க போகுது அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கோர்ஸ் அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து மீதி எல்லாத்தையுமே வந்து 1 by 1 போட்டுக்கலாம். I'll tell you like what to do அப்படின்னு. பட் இப்போ வந்து let's talk about the first section. ஓகே, எஜுகேஷன் அப்படிங்கிறத கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஜுகேஷன் செக்ஷனில் வந்து இட்ஸ் ஆப்வியஸ்
ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர்ல தான், அதாவது ரீசெண்டாக நீங்கள் என்ன முடிச்சிங்களா, ரீசெண்டாக நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட்ல வரும், அதுக்கப்புறமா உங்களோட 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் 10th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணது, அதாவது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் கூட வந்து தூக்கிடலாம், 12th அண்ட் கிராஜுவேஷன் மட்டும் கூட போட்டுக்கலாம். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் எந்த இயர் வந்து கிராஜுவேட் ஆறீங்க அண்ட் உங்களோட சிஜிபிஏ என்ன அப்படிங்கிறது கம்பல்சரி மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு செக்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா டப்பாவை போட்டு வச்சிருக்கீங்க. இந்த டப்பாலாம் போட்டால் உங்களுக்கு தேவையில்லாம வந்து ஸ்பேஸ் தான் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். தயவு செஞ்சு ரெஸ்யூம்ஸில் வந்து டேபிள்ஸ் போட்டு வந்து உங்களோட எஜுகேஷன்லாம் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். டோன்ட் எவர் டூ திஸ். ஸோ நெக்ஸ்ட் move on to the most important section, that is the experience and the project section. So in the experience and project section la dhaan pala கொளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. பட் அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான செக்ஷன். மோஸ்டா உங்களோட ரெக்ரூட்டர்ஸ் கன்சிடர் பண்ண போற செக்ஷனே வந்து இந்த செக்ஷன் தான். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் இட் இன் டீடைல். ஸோ இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா this was one good resume which I came across. ஸோ இந்த ரெஸ்யூம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ், பேசிக்கலி இவங்க வந்து ஒரு வெப் டெவலப்பர் இன்டர்னா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர் எங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போத்துலேருந்து எப்போ, இது வந்து ஒரு 2 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து எந்த மாதிரி என்னெல்லாம் டெக் ஸ்டாக்ல வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு புட் இன் யுவர் ரெஸ்யூம். பட் இங்க 3 விஷயங்கள் வந்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் இல்லை உங்களோட ப்ராஜெக்டா இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து வாட் டிட் யூ டூ, செகண்ட் ஹவு டிட் யூ டூ, அண்ட் தேர்ட் வந்து வாட் வாஸ் த இம்பேக்ட் யூ ப்ரொடியூஸ். 3 விஷயமே இருக்கிற மாதிரி தான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஆர் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதை நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் மை ரெஸ்யூம். ஸோ எடுத்த உடனே நான் என்ன ஆக்சுவலி அதில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி வந்து அந்த எப்படி வந்து நான் அதை பில்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவல் இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணிச்சுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, இது 3த்தையுமே கவர் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். which makes you stand out, ஆர் வந்து நீங்க அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து you have done something valuable அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும். நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு எப்படியோ வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கு. இது எப்படி நம்ம சிக்னிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி த்ரூ மெயின்டைனிங் தட் குவான்டிட்டி. ஒரு குவான்டிஃபை பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே ரெடியூஸ் த லேட்டன்சி ஆஃப் த ஏபிஐ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் த லேட்டன்சி ஆஃப் த ஏபிஐ பை 80% பை பிரிங்கிங் இட் ஃப்ரம் திஸ் X seconds to Y seconds அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமில் கொஞ்சம் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் சில விஷயங்களை கொஞ்சம் எக்ஸாச்சுரேட் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் அதை பண்ணாதான் வந்து தட் ஷோஸ் தட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் விச் யூ ஹேவ் டெலிவர்ட். அண்ட் இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரேண்டமாக வந்து ஜாயின்ட் அஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இன்டர்ன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ண இன்டர்ன்ஷிப்பே வர்த் இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம பண்றது வந்து நீங்க ரெஸ்யூம்ல போட்டாதான் அவங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்றது தெரியும். பட் நீங்க ரொம்ப வேகா அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ணதுக்கே வர்த் இல்லாம போயிடும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்து பேராகிராஃப் மாதிரிலாம் வந்து எழுதாதீங்க. ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் ஆர் ஒரு 4 பாயிண்ட் இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு மேல வந்து நிறைய போனீங்க அப்படின்னாலும் வந்து ரொம்ப நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து பெருசா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 6 செகண்ட்ஸ்ல வந்து உங்களால வந்து அதனால இம்ப்ரெசிவா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பட் சப்போஸ் நீங்க அந்த மாதிரி போடுறீங்க பாயிண்ட்ஸ் அப்படின்னா கூட அதுல வந்து நீங்க எது வந்து ஹைலைட்டடா அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. இஃப் லெட்ஸ் சே என்னோட ரெஸ்யூம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்றதுனால அதை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன், போல்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ தட் ஒரு ரெஸ்யூம் வந்து டக்குன்னு ஸ்கேன் பண்றப்போ அது வந்து அவங்க கண்ணில் கண்டிப்பா வந்து மாட்டோம். ஸோ நான் நினைக்கிறது அவங்க கிட்ட வந்து என்னால கன்வே பண்ண முடியும் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் டைம்லேயே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பட் லெட் மீ டெல் யூ, நீங்கள் வந்து ரேண்டமாக போய் வந்து இன்டர்நெட்டில் இருக்க பல டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப வந்து ஸ்டாண்டர்டாக நிறைய வந்து காலேஜஸில் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ரெஸ்யூம் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் லைக் ஒன் ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு டெம்ப்ளேட், நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட். அண்ட் இங்கே இன்னொரு டெம்ப்ளேட் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுவும் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஓவர்லீஃப், நோவோ ரெஸ்யூம் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மேபி நான் இந்த டெம்ப்ளேட்கான லிங்க் கூட கொடுக்குறேன். அப்போ நீங்க டைரக்டா போய் அந்த டெம்ப்ளேட்ல வந்து உங்களுக்கு தேவையான உங்களோட கண்டென்ட் போட்டு வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ வந்து நம்ம 3 செக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான செக்ஷன் உங்களோட ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து
ரேட்டிங் வந்து நீங்களே உங்களுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மென்ஷன் வாட் யூ நோ. மேபி வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினர், ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை மேபி கேட்டகரைஸ் பண்ணி சொல்லலாம். தவிர நீங்கள் ஒன்றுத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ரேட்டிங் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து இந்த ஸ்கில்ஸ் செக்ஷனில் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளே வந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்ன ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரோலோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க என்ன ஸ்கில் செட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட இந்த ஏடிஎஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இதில் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து கீவேர்ட்ஸ் வச்சு தான் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கீவேர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இன்ஃபேக்ட் ரெக்ரூட்டரும் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் லைக் லீடர்ஷிப் இந்த மாதிரிலாம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆல் தட் இஸ் நாட் நீடட். ஜஸ்ட் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். மேபி வந்து கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் மேபி உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா, ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா டோன்ட் இதை இன்சர்ட் பண்ணணும்னு ஏதாவது வந்து டெக்னிக்கல் திங்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது, எம்பியாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற டைமில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு அங்கே வந்து மேபி உங்களோட ஹாபி ரிலேட்டட் திங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே வந்து நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து தனியாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் லாங்குவேஜ் செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் போடுறீங்க. லாங்குவேஜ் செக்ஷன்லாம் இட்ஸ் நாட் நீடட். பிகாஸ் ஜென்ரலா எல்லா கம்பெனிஸ்லுமே வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு காமன் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இங்க போய் வந்து உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அன்லெஸ் யுவர் ரோல் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு லாங்குவேஜஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பர்சனல் டீடைல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து தனி செக்ஷன்ஸ் எல்லாம் போடுறீங்க. நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் தவிர மீதி எல்லா செக்ஷன்ஸுமே வந்து இட் இஸ் லைக் not required. And in fact in the personal details section la definitely not required, ஒரு big no தான். So but in the resume building அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் நாட் ஓவர் நைட் ப்ராசஸ். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட முடியாது. உடனே வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து உங்களால் பில்ட் பண்ணிட முடியாது. இட் டேக் சம் டைம். பட் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 3rd இயரில் இருக்கீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 4th இயர் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ இந்த என்கிட்ட வந்து பெருசாக டைமும் இல்லை, என்கிட்ட பெருசாக ரெஸ்யூம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரிசர்ச் ஒர்க் வந்து நிறைய பேர் வந்து உங்களோட காலேஜ்லேயே போய் உங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து கேட்டு அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அட் தட் டைம் உங்களுக்கு வந்து ரெஸ்யூமில் வந்து உங்களுக்கு அந்த ரிசர்ச் ஒர்க் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தனியாக வந்து நீங்களே வந்து ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 months டைம்லலாம் வந்து சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களால் பில்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் வந்து பர்சனல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரெஸ்யூமில் ரொம்ப நல்ல வேல்யூ வந்து ஆட் பண்ணும். ஹேக்கத்தான்ஸ், டெக் கான்டெஸ்ட்லாம் நடக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் போட்டுக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் which I forgot to tell is இந்த ப்ராஜெக்ட் செக்ஷனில் வந்து மினிமம் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸாவது இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸோட நிறுத்திக்கோங்க. 4-5 ப்ராஜெக்ட்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பற்றி வந்து கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 4-5 ப்ராஜெக்ட்லாம் வந்து லாஸ்ட்டில் போட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது. ஆனால் அவங்க அதை கிரைண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமில் வந்து வேறு எதுவுமே வந்து பெருசாக வந்து உங்களுக்கு போடுறதுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வேஸ்ட் தான். அண்ட் இதனால நீங்கள் செகண்ட் பேஜ்லாம் போகிறீங்க அப்படின்னாலும் இட்ஸ் நாட் வர்த் இட். ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நினைக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் போடுங்க. எனக்கு கேட்டால் வந்து 2 ப்ராஜெக்ட்ஸோட நிறுத்திக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் கூட வந்து போய்க்கலாம். பட் அந்த 3 ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணீங்க அண்ட் அது வாட் இஸ் இட் டூயிங், ஹவு இட் இஸ் டூயிங், ஹவு இட் இஸ் சால்விங் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி வந்து சிங்கிள் லைன்லலாம் போட்டிங்க அப்படின்னாலும் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வர்த் இல்லாமல் போயிடும். ஸோ ஒழுங்காக வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்களே கிறிஸ்பாக வந்து இந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சிங்கிள் லைன்லலாம் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெருசாக வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேஷன் செக்ஷன் அண்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் சில பேர் வந்து ஏதாவது வந்து வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ், கரிக்குலம் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே கூட இந்த வாலண்டியர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே போடுற செக்ஷன்ஸ். பட் இங்கேயும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து சும்மா வந்து ஐ ஜஸ்ட் வாலண்டியர்ட் ஃபார் திஸ், நீங்கள் வந்து சும்மா ஒரு வாலண்டியராக வந்து நீங்கள் போனது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட்டில் போட்டுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி உங்களுக்கு பெருசாக அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த செக்ஷனே கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பட் ரேதர் வந்து நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு வந்து இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் இந்த சர்டிஃபிகேஷன்ஸில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அங்கே என்னன்னா நீங்கள் ரேண்டமாக வந்து இஷ்டத்துக்கு வந்து பல சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் போடுறப்போ வந்து நீங்கள்
அது வந்து நிஜமாவே பண்ணியிருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ரெஸ்யூம் போடுறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் போடுற அந்த கோர்சஸ் கூட சேர்த்து அந்த கோர்ஸ்க்கான அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கும்ல, ஸோ அந்த சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு லிங்கையும் வந்து அது கூட வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ தட் இதுக்கு வந்து மோர் கிரெடிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்யூம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தம்பி வந்து ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் கிளிக்கபிள் லிங்க்ஸ் அண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இட் ஆட்ஸ் மோர் கிரெடிபிலிட்டி. ஆல் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் கேன் மேக் யோர் ரெஸ்யூம் ஸ்டாண்ட் அவுட். அண்ட் தயவு செஞ்சு நான் இன்னைக்கு சொன்ன நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த 90 ரெஸ்யூம்ஸ் லைக் திஸ் இஸ் அலார்மிங். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் பில்டிங் யோர் ரெஸ்யூம் அண்ட் ப்ராப்பராக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெம்ப்ளேட்ஸ் ப்ரொவைட் பண்ணேன். அந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூம் பில்ட் பண்ண முடியும். So let's start. So all the very best. Where are you? Comment. Bye from me. Bye.